என்னது நம்ம பூமியோட சுற்று வேகம் மாறிக்கிட்டே இருக்குதா? நம்மலாம் நினச்சிட்ருப்போம் மின்னல் மனுஷங்க மேலே தான் அதிகமாக தாக்குதுன்னு. உங்களுக்கு தெரியுமா நம்ம யூனிவர்ஸோட கலர் என்னென்னு? இதெல்லாம் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 5, நம்ம எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீட் மாறிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் ரொம்பவும் ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா 600 மில்லியன் வருடத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அப்படின்னா வெறும் 21 மணி நேரம் மட்டும்தான். அதாவது ஒரு நாளின் நீளம் 100 ஆண்டுக்கு சுமார் 1.8 வினாடிகள் அதிகரிக்கிறது. நம்பர் 4, மனிதர்கள் போல் இல்லாமல் விலங்குகள் நேரத்தை வெவ்வேறு விதமாக அனுபவிக்கின்றன. அதாவது குட்டி குட்டி அனிமல்ஸ்க்கெலாம் டைம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா சேவல் மற்றும் பல்லிகளின் நேரமானது மனிதர்களின் நேரத்தை விட மெதுவாக அனுபவிக்கின்றன. ஆக்சுவலி இது எதனால் இப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நேரத்தின் உணர்வு நமது மூளையில் எவ்வளவு வேகமாக தகவல்களை செயல்படுத்துகிறது என்பதை பொறுத்து உள்ளது. அதனால தான் பல்லிகள் மற்றும் சேவல்கள் போன்ற சிறிய விலங்குகளால் மனிதர்கள் போல் இல்லாமல் மெதுவாக நேரத்தினை உணர்கிறது. நம்பர் 3, மனிதர்களை விட ஒட்டஜீவிகள் மேலே தான் மின்னல்கள் அதிகமாக தாக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின்னல்கள் உயரமான பொருட்களை, அதாவது ஓப்பன் பிளேஸில் இருக்கிற ஹைட்டான பகுதிகள் தான் தாக்கும். ஒட்டகச்சிவிகங்கள் உயரம் என்பதால் மின்னல்கள் அதிகமாக தாக்குது. இது ஆண்டுக்கு 1000 ஒட்டகச்சிவிகங்களுக்கு 0.003% இறப்புகள் ஆகும். இது மனிதர்களின் இறப்புகள் விதத்தை விட 30 மடங்கு அதிகம். நம்பர் 2, இரட்டை குழந்தைகள் அவங்களோட தோற்றம், செயல், டிஎன்ஏ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே மாதிரியான இரட்டை குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான கைரேகைகள் இருப்பதில்லை. நம்பர் 1, நைட்டில் நம்ம யூனிவர்ஸை பார்க்கும்போது சுற்றி கருப்பாக தெரியும். ஸோ நம்ம யூனிவர்ஸ் பிளாக் கலர் அப்படின்னு தானே எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலி அது உண்மை இல்லை. 2002ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ரிசர்ச்சில் கேலக்ஸியில் இருந்து வரக்கூடிய லைட்டு ஒயிட் கலருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பீச் கலர் அப்படின்னு அஸ்ட்ரானமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம பிரபஞ்சத்தின் நிறம் காஸ்மிக் லைட் என்று அழைக்கப்படுகிறது. தேங்க்யூ கைஸ்.